உங்களுக்கு கிடைக்கிற 80% ரிசல்ட்ஸ் நீங்க பண்ற 20% ஆக்ஷன்ஸ்ல இருந்தா வருதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அதை பத்தி பேசுற ஒரு புக் தான் த 80-20 பிரின்சிபல் அப்படின்ற ஒரு புக். இதை எழுதினவர் பேர் ரிச்சர்ட் கோச். இந்த 80-20 பிரின்சிபலை பெரிட்டோ பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இட்டாலி நாட்டை சேர்ந்த வில்ஃப்ரெடோ பெரிட்டோ அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட் தான் இந்த பிரின்சிபலை கண்டுபிடிச்சாரு. அதனாலதான் இதுக்கு பேர் பெரிட்டோ பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இந்த பெரிட்டோ அவரோட கார்டன்ல ஒரு டிஃபரெண்டான பேட்டர்னை கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அவருக்கு கிடைக்கிற 80% பழங்கள் அவர் தோட்டத்துல இருக்கிற 20% மரங்கள்ல இருந்து தான் அவருக்கு வருது. அண்ட் இதே பேட்டர்னை அவர் எல்லா இடத்துலயும் பாக்குறாரு. இட்டாலி நாட்டில் இருக்கிற மொத்த லேண்ட்ல 80% வெறும் 20% மக்கள் தான் ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. இவரோட காலத்துக்கு அப்புறமா நிறைய ரிசர்ச்சர்ஸ், பிசினஸ் லீடர்ஸ் இதே பேட்டர்னை எல்லா இடத்துலயும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பிசினஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 80% சேல்ஸ் வெறும் 20% கஸ்டமர்ஸ் தான் வருது. ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 80% கிராஷஸ் வெறும் 20% பக்ஸ்ல இருந்து தான் வருது. அதே மாதிரி வாழ்க்கையில நம்மளோட 80% ஹாப்பினஸ் நம்மளோட 20% ஹேபிட்ஸ்ல இருந்து தான் வருது. இந்த பிரின்சிபலை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலியமா நம்மளுடைய டெய்லி லைஃப்ல, நம்ம ப்ரொடக்டிவிட்டியில, மணி மேனேஜ்மெண்ட்ல, ரிலேஷன்ஷிப்ல, பர்சனல் க்ரோத்ல, ஏன் நம்ம டெய்லி எடுக்கிற டிசிஷன்ஸ் கூட பெட்டரா எடுக்க முடியும். இந்த 80-20 பிரின்சிபல் என்ன அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரின்சிபலை நீங்க புரிஞ்சுக்கிறது மூலியமா லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆறதுக்கு டெய்லி 16 மணி நேரம் உழைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆறதுக்கு 80% இம்பாக்ட கிரியேட் பண்ற அந்த 20% என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சாலே போதும். சோ இப்போ உங்களுக்கு இந்த 80-20 பிரின்சிபல்ன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்.